கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒரு வேத வசனத்தை உங்கள் முன்னால் வைக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அநேகருக்கு பிரயோஜனமாய் இந்த வேத வசனத்தை நம்புகிற, விசுவாசிக்கிற, இந்த வேத வசனத்தை வைத்து பிடித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்தில் கூட கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற ஒரு வார்த்தை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது: நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ எழுந்து போ. யார் சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. யாரை பார்த்து எழுந்து போன்னு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அதில் முந்தின வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்தில் இருக்கிறது, அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். யார் இயேசுவின் பாதத்தருகே முகம் குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினானோ அவனை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ எழுந்து போ. அதுக்கப்புறம் தான் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குஷ்ட ரோகத்தில் இருந்த ஒரு மகனுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை தான் இது. நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை என்ன செய்யுங்க, காண்பியுங்கள் என்று சொன்னார். அவ்வளவுதான். 14ஆம் வசனத்தில் இருக்கிறது. அப்படி அவர்கள் போகையில் என்ன செய்தார்கள்? சுத்தமானார்கள். குஷ்டரோகிகள் 10 பேரும் சுத்தமானார்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சுத்தமான 10 பேர்ல ஒரே ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து இயேசுவின் பாதத்திலே விழுந்து முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, 10 பேரும் சுத்தமானார்கள். ஆனால் எவன் இயேசுவின் பாதத்திற்கே வந்து விழுந்து முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொன்னானோ, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினானோ, அவன் சுத்தமாகல. அவன் குஷ்டரோகம் சுத்தம் மட்டும் ஆகல. அந்த வேத வசனம் சொல்கிறது, அவனுடைய விசுவாசம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்த அவனுடைய விசுவாசம் அவனை முழுமையாக்கினது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் விசுவாசம் உங்களை ரட்சிக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். எதிர்பார்க்கிற நன்மைகளை இந்த மாதத்தில் நீங்கள் பெற்று பூரணப்பட்ட பிள்ளைகளாக கடந்து செல்வீர்கள். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவார். God bless you.